Hello viewers, இது Aariembroidery class 26. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது straight flat load stitch. இந்த ஸ்டிச்சை இன்னொரு விதமாக சொல்லணும்னா satin stitch with Aarineedle அப்படின்னு சொல்லலாம். லோட் ஸ்டிச்சில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுதான் அதோட பேசிக். முதல்ல இந்த 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 2 லைன் மேலேயும் ஜஸ்ட் செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ இந்த செயின் ஸ்டிச் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லோடட் ஸ்டிச்சோட பேஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இதை மார்ஜினாக யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த லோட் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த பேஸ் ஸ்டிச் இல்லாமையும் நம்ம லோட் ஸ்டிச் போடலாம். அப்படி போட்டோன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து பொசிஷன் மாறி மாறி வந்ததுன்னா உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அது போடும்போது புரிஞ்சுப்பீங்க ஏன் இந்த லைன் நம்ம போடுறோம், இந்த 2 ஸ்டிச்சஸ் ஏன் போடுறோம் அப்படின்றது வந்து நீங்கள் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த லோட் ஸ்டிச்சில் நிறைய வேரியேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெரி பேசிக் வேரியேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து நம்ம போட போகிறோம். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த 2 லைனில் ஒரு லைனுக்கு உள்பக்கமாக ஆரம்பித்து வெளிப்பக்கமாக கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கேருந்து அப்படியே புல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இன்னொரு லைனுக்கு முன்னாடி உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வெளிப்பக்கமாக இன்னொரு ஸ்டிச் கொடுக்கணும். அங்கேருந்து அதை அப்படியே புல் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த கீழே இருக்கிற ஸ்டிச்சுக்கு உள்பக்கம் 1 வெளிப்பக்கம் 1ன்னு 2 ஸ்டிச் போடணும். திரும்பவும் புல் பண்ணி ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு அதே மாதிரியே உள்ளே 1 வெளியில் 1 ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு மாற்றி மாற்றி இந்த சைட்லேருந்து புல் பண்ணி அந்த சைடுக்கு கொண்டு போகணும், அந்த சைட்லேருந்து புல் பண்ணி இந்த சைடுக்கு கொண்டு வரணும். அதுதான் கான்செப்ட். இன்னொரு விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து கேப் இல்லாமல் க்ளோஸராக இருக்கணும். அதாவது அந்த பேஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு பக்கத்தில் க்ளோஸராக அந்த ஸ்டிச்சை கொண்டு போகணும். நம்ம புல் பண்ணி கொண்டு போகும்போது இந்த பேஸ் லைனுக்கு க்ளோஸராக கொண்டு போயிட்டு வெளியில் வைக்கும் போதும் அந்த ஸ்டிச்சை அந்த பேஸ் லைனுக்கு க்ளோஸராக எவ்வளோ கிட்ட கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிட்ட கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாத் தெரியாமல் உங்களுக்கு இந்த த்ரெட் ஒர்க் வந்து நல்லா ஃபில் ஆகிடும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கேப்பை விடக்கூடாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்டிச்சுக்கும் இப்போ அடுத்து போகிற ஸ்டிச்சுக்கும் பக்கத்தில் கேப் இருக்கக்கூடாது. அதுவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளோஸராக போக முடியுமோ ப்ரீவியஸ் ஸ்டிச்சுக்கு கிட்ட அந்தளவுக்கு க்ளோஸராக அந்த ஸ்டிச்சை கொண்டு போய் ஸ்டிச் பண்ணணும். ஸோ எந்த சைட்லேயுமே நம்மளுக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன்லேயும் கேப் இருக்கக்கூடாது, ரைட் டு லெஃப்ட்லேயும் கேப் இருக்கக்கூடாது. எல்லா ஸ்டிச்சஸும் தி மேக்ஸிமம் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் வைக்கணும். இந்த லோட் ஸ்டிச்சை வந்து நான் இப்போது சில்க் த்ரெட்டில் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதை வந்து டபுள் த்ரெட்டில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபில்லிங் நல்லா அடர்த்தியாக இருக்கும். சிங்கிள் த்ரெட்டில் இந்த அளவுக்கு உங்களுக்கு அடர்த்தியான ஃபில்லிங் கிடைக்காது. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஜரிலையும் இதை ட்ரை பண்ணலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு நல்லா க்ளோஸராக போட்டிங்கன்னா ஃபில்லிங் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் அந்த ஜரிலையும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி ஜரி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஜரி வந்து நல்லா திக்காக இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபில்லிங் நல்லா கிடைக்கும். தின்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபில்லிங் கிடைக்காது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது. இந்த லோட் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. ஏன்னா இதை யூஸ் பண்ணி இன்னும் இந்த லோடில் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுப்போம். நம்ம இதை யூஸ் பண்ணி இதே மெத்தடில் பீட்ஸ் லோட் பண்ணுவோம், ஜர்தோசியில் லோட் பண்ணுவோம், அண்ட் த்ரெட்லேயே பார்த்திங்கன்னா எம்போசிங்காக இந்த லோட் ஸ்டிச்சை பண்ணுவோம். ஸோ நிறைய விஷயங்களில் வந்து இது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமாக ஒரு நெக்குக்கு வந்து ஒரு நெக் லைனில் பார்டர் கொடுக்கும்போது லோட் கொடுத்துட்டு நீங்கள் மற்ற ஒர்க்கெல்லாம் கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த ப்ளவுஸோட லுக்கே வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒருத்தரும் ஆரி ஒர்க் கற்றுக்கிற ஒருத்தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஸ்டிச் இது. ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வேரியேஷன்ஸுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை கொஞ்சம் யூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு அந்த டிசைனோட குவாலிட்டியில் வந்து ஒரு ரிச்னஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே இப்போ கடைசியாக இந்த ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இப்போ இங்கேருந்து கொண்டு போயிட்டு இந்த இடத்துல நம்ம இப்போது கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் முடிக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் லோடு போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதோட அடுத்தடுத்த வேரியேஷன்ஸ் அடுத்து வர வீடியோஸில் போட்டு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.